அந்த விவேக சிந்தாமணியில வருகிற ஒரு பாடல். சங்கு வெண் தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர், அங்கதை கொய்து விட்டால் அழுக செய்து அந்நீர் கொள்ளும், துங்க வெண் தரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்களின் நிலைமை கெட்டால் இப்படி தயங்குவாரே. நான் மீனிங் சொல்லிடுறேன், பதட்டப்படக்கூடாது, சரியா? இப்படியே போயிட்டே இருப்பான்னு நீங்க நினைக்க கூடாது. நான் அர்த்தம் சொல்லிடுறேன். இப்ப குளத்துல தாமரைப்பூ இருக்குன்னு வைங்க. குளத்துல தாமரைப்பூ இருக்கு. இந்த தாமரை பூவுக்கு தாயும் தந்தையும் யாரு? தாய் தண்ணீர், அருமையா சொல்லிட்டீங்க. தந்தை யாரு? சூரியன். சூரியன் தாமரைன்னு நான் ஏதோ அரசியல் பத்தி பேசுறேன்னு நினைச்சிடக்கூடாது. நான் இலக்கியம் பேசிட்டு இருக்கிறேன், ரைட்டா? இப்ப தாமரைக்கு தாய் தண்ணீர், தந்தை சூரியன். இது ரெண்டு இருந்தாதான் அது உயிரோட வாழ முடியும், சரிதானா? இப்ப அந்த தாமரை பூ இருக்குல்ல, அது பிஞ்சு விழுந்துருச்சுன்னு வைங்க தண்ணிக்குள்ளேயே. அதை கொய்து அந்த தண்ணியிலே போட்டுட்டோன்னு வைங்க, கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? அதே தண்ணி அந்த பூவை அழுக வச்சிரும், அழுக வச்சு கொன்றும். அதே பூவை தூக்கி தரையில போட்டோன்னு வைங்க, மத்தியானம் சூரியன் அந்த பூவை கருக்கி ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும். இப்ப எந்த தண்ணீரும் சூரியனும் அந்த பூவுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றியதோ, அந்த பூ தன் நிலை இழந்து விட்டால் அதே தண்ணீரும் அதே சூரியனும் அதற்கு எதிரியாக மாறிவிடுகிறது. புரிஞ்சவங்க கை தட்டலாம். தன்னிலை கெட்டால், இப்ப நாம ஒரு நிலைமையில இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு வர்றோம், ஊரே கொண்டாடும், நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வரவேற்பாங்க, உங்களை மாதிரி உண்டானாச்சு, அக்கா எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு கொண்டாடுவாங்க, அவ்வளவு பாராட்டுவாங்க. நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து இறங்கிட்டோம்னா யார் பாராட்டினாங்களோ யாரு கொண்டாடினாங்களோ அவங்களே தூக்கி ஒரு ஓரமா போட்டு போயிடுவாங்க இல்லையா? இது இன்னைக்கும் இனி வரும் காலத்துக்கும் என்றைக்கும் பொருந்துகிற ஒரு அழகான உவமையை என்னைக்கோ விவேக சிந்தாமணி என்கின்ற ஒரு பழைய இலக்கிய நூல் சொல்லி இருக்கிறது என்றால், நம்முடைய தமிழ் எவ்வளவு அழகான விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறது. நம்ம இதை என்னைக்காவது எடுத்து வாசித்து பார்த்துருக்கிறோமா? ரொம்ப 50 ரூபாயோ 30 ரூபாயோ தான் இந்த புத்தகம். நீங்க ஓய்வா இருக்கும்போது இதை எடுத்து ஏதாவது ஒரு பாட்டு, ஏதாவது கண்ணை மூடிட்டு ஒரு பக்கம் திருப்புங்க, இந்த 4 வரியில ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத உள்வாங்கினீங்கன்னா அன்னைக்கு யாரு கூடயே சண்டை போடணும்னே தோணாது. எந்த பிரச்சனையுமே நம்ம மனசுக்குள்ள இருக்காது. நம்ம அல்பத்தரமா சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அதெல்லாம் தூக்கி ஓரமா போயிட்டு உலகமே இவ்வளவுதான்ப்பா, அந்த காலத்துல இருந்து இப்படித்தான் இருந்திருக்கிறாங்க, நம்ம மட்டும் என்ன விதி விலக்கா, லைஃப பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு எழுச்சியையும் இந்த எழுத்து தருவது மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் தர முடியும்.